Morning students, today I am going to take QR decomposition based on problems. So how to solve 3 cross 3 matrix based on QR decomposition. Given A equal to 1 0 2 first row, second row 0 2 0, third row 0 minus 1 1. So always we can take it as column 1 A1, column 2 A2, column 3 A3 you have to take. After that small a1 equal to column wise answer எழுதிக்கணும். 1 0 0, A2 0 2 minus 1, A3 2 0 1. First you have to take it as A1 equal to Q1 dash. அப்போ 1 0 0. First you have to find R11 equal to norm of Q1 dash equal to square root of அந்த Q1 dash ஓட column wise இருக்கிறத square பண்ணணும் ஒரு எலமெண்ட்டாக. அப்போ square root of 1 square plus 0 square plus 0 square equal to 1. இப்போ Q1 equal to 1 by norm of Q1 dash into Q1 dash. அப்போ 1 by 1 into Q1 dash ஓட வேல்யூ காலம் வைஸ் எழுதிக்கோங்க. இப்போ 1 by 1 டிவைட் பண்ணால் 1 தான். அப்போ 1ஓடு 1 மல்டிப்ளை பண்ணால் Q1 வந்து 1 0 0. இப்போ R12 கண்டுபிடிக்க Q1 டிரான்ஸ்போஸ் A2. அப்போ Q1 டிரான்ஸ்போஸ்னால் Q1 ரோ வைஸ் காலம் வைஸ் இருக்கிறத ரோ வைஸ் மாற்றிங்கன்னா 1 0 0. A2ஓட ஆன்சர் வந்து 0 2 minus 1. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 into 0 0 plus 0 plus 0. அப்போ R12ஓட வேல்யூ 0. ஸோ அப்போ R2 முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா R13 கண்டுபிடிக்கணும். ஸோ R13 கண்டுபிடிக்கிறதுக்கு Q1 டிரான்ஸ்போஸ் A3, Q1 டிரான்ஸ்போஸ். இப்போ Q1 டிரான்ஸ்போஸை ரோ காலம் வைஸை ரோ வைஸாக மாற்றணும். அப்போது 1 0 0, A3 வந்து 2 0 1 மல்டிப்ளை பண்ணால் 1 into 2 2 plus 0 into 0 0 plus 0 into 1 0. அப்போ ஆட் பண்ணும்போது வேல்யூஸ் R12ஓட வேல்யூ 2. Q2 dash A2 minus R12 into Q1. A2 வந்து 0 2 minus 1 minus 0 0 0, Q1 வந்து 1 0 0. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டு வேல்யூஸும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் Q2 dash வருது 0 2 minus 1. R22 norm of Q2 dash equal to square root of காலம் வைஸ் கொடுத்ததை ரோ வைஸில் ஸ்கொயர் பண்ணோம் ஒரு எலமெண்ட்டாக. அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் minus 1 ஹோல் ஸ்கொயர் போட்டால் 4 plus 1 அப்போ வந்து 5. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. Q2 equal to 1 by norm of Q2 dash into Q2 dash. 1 by root 5 into column wise 0 2 minus 1. 1 by root 5 அந்த column wise இருக்க வேல்யூஸோட டிவைட் பண்ணால் 0 2 by root 5 minus 1 by root 5. R23 Q2 transpose into A3. Q2 transpose என்ன row wise 0 2 divided by root 5 minus 1 divided by root 5 into A3 answer 2 0 1. இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 into 2 0 plus 2 by root 5 into 0 plus minus 1 by root 5 ஸோ R23 வந்து minus 1 by root 5. Q3 dash A3 minus R13 into Q1 minus R23 into Q2. A3 2 0 1, R13 2, Q1 1 0 0 minus R23 minus 1 by root 5. A2 0, column wise 2 by root 5 minus 1 by root 5. ஸோ ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களோட ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது ஃபைனல் ஆன்சர் Q3 dash equal to 0 2 by 5 4 by 5. R33 norm of Q3 dash equal to square root of 0 square plus 2 by 5 whole square plus 4 by 5 whole square. ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் root of 20 by 25. அப்போ R33 values 1 by 5 into root 20. ஸோ R33 வந்து 1 by 5 4 into 5. 4 into 5 நம்ம கேன்சல் பண்ணால் R33ஓட வேல்யூஸ் root 4 by root 5. ஃபைனலாக R3 equal to 1 by norm of Q3 dash into Q3 dash 1 by 2 by root 5 0 by 2 by 5 4 by 5. அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கில் மாற்றினா Q3ஓட வேல்யூ 0 2 by 2 root 5 4 by 2 root 5. அந்த 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம், 4 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கேபிட்டல் Q equal to Q1 Q2 Q3. கேபிட்டல் Qவோட ஆன்சரு Q1 Q2 Q3 ஆன்சர் கண்டுபிடிச்சதே காலம் வைஸ் எழுதிட்டு
அதை நம்ம வந்து க்யூன்னு எடுத்துப்போம். ஃபைனலாக என்ன செய்யணும்னா கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க இப்போ நம்ம லோயர் ட்ரையாங்கிள் 0 ஆக்கிட்டு ஆரோட வேல்யூ R11, R12, R13, 0, R22, R23, 00, R33 இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச ஆன்சர் இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கேபிட்டல் A = Q × R இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.